கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகம புத்தகம் 18வது அதிகாரம் அதன் 12வது வார்த்தையில் நாம் இப்படி படிக்கிறோம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதும் உள்ளவனான் வருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தெரியும், கொஞ்சம் நல்ல வயது சென்ற பிறகும் அப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளைகளாய் இல்லாமல் இருந்தது. அதில் ஒரு நாள் கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் அப்ரஹாமுக்கு தரிசனமாகிறார். அவர் வெயில் ஆறுகிற நேரத்தில் அவர் அங்கே இருந்த பொழுது 3 புருஷர்கள் தன்னுடைய கூடாரத்திற்கு நேராக அப்படி நடந்து வருகிறதை அவர் பார்த்து சீக்கிரமாக அவர்களிடத்தை போய் சொன்னார்கள், நீங்கள் வந்து இந்த மரத்தடியிலே கொஞ்சம் இளைப்பாறை கொண்டிருங்கள், நான் அப்பவும் தண்ணீர் உங்களுக்கு எடுத்துகிட்டு வருகிறேன், நீங்கள் புசித்து நீங்கள் இளைப்பாறை போகலாமே என்று சொல்லி வருந்து கேட்டுக்கொண்டார். அதனால் அந்த புருஷர்கள் சரின்னு சொல்லி அந்த மரநிழலில் இருந்தார்கள். ஆனால் அப்ரஹாம் ஓடி சாராளின் கூடாரத்தில் போய் அவர்களிடம் சொல்கிறார், 3 படி மெல்லிய மாவெடுத்து அப்பத்தை சுடுவதற்கும் தன்னுடைய மிருகங்களுடைய இடையில் மந்தைக்கு மத்தியில் ஓடி ஒரு காளைக்குட்டியை பிடித்து அதை கறி வைத்து கொடுக்கும்படியாக தன்னுடைய வேலைக்காரன கரங்கள் ஒப்படைக்கிறார். பிறகு அதை சமைத்த பிறகு அந்த சமைத்த உணவுப் பொருட்களையும் தேன்கட்டையும் வெண்ணையும் கொண்டு வந்து இவர்களை சாப்பிட வைக்கிறார். அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது அந்த வந்த மனிதர்கள் கேட்டார்கள், உன் மனைவி எங்கே என்று. அப்பொழுது அப்ரஹாம் சொன்னார், அந்த கூடாரத்தில் இருக்கிறார் என்று. அப்பொழுது நான் வரும்பொழுது அடுத்து திரும்ப வரும்பொழுது ஒரு உற்பவ காலத்தில் நிச்சயமாய் உன்னுடைய மனைவி ஒரு குழந்தை பெறுவாள் என்று சொல்லி. இப்போ இந்த வார்த்தை சாராளுடைய செவியில் கேட்ட பொழுதுதான் அவர்கள் நகைத்து கொண்டு சொல்லுகிற வார்த்தை தான் நாம் வாசித்து கேட்டது. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதல் வயது உள்ளவனாக பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்று. என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ரஹாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கலாம் என்று சொல்லி வாக்கு பண்ணி வருடம் 24 ஆனது. ஆனால் இதுவரையும் கிடைக்கவில்லை. அதே மாதிரி தான் நமக்கும் பல வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் நமக்கு நேராக வந்ததுண்டு. ஆனால் கர்த்தர் நடத்துவார் என்று எதிர்பார்த்தோண்டிருந்த பலதும் நமக்கு வருடங்களாயும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து ஏறாததினால நாம் சோர்ந்து போய் மனமடிவாய் இனி இது நடக்காது என்று சொல்லி ரொம்ப வேதனையில் இருந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் நாம் அப்ரஹாமை பார்க்கும் பொழுது தனக்கு தேவன் வாக்கு பண்ணி 24 வருஷம் ஆனது பிறகும் அவர் ஒரு நாள் கூட கர்த்தருடன் ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்கவில்லை. ஆனாலும் தன்னுடன் அடுத்து வந்த தேவனுடைய மனிதர்களுக்கு அவர் உதவி செய்யவும் அவர்களை பராமரிக்கவும் அவர் மறக்கவும் இல்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் செய்கிறதில், நாம் உபசரிக்கிறதில், நாம் கூட்டங்களுக்கு போகிறதில் ஒன்றும் குறை வைக்காமல் ஆண்டவரையே நாம் சார்ந்திருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, அப்பா, நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் வருடங்களாய் உம்முடைய சமூகத்திலே நீர் நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு உமது பிள்ளைகள் காத்திருக்கிறார்களே, அவர்களுடைய நாட்கள் முடிகிறதற்கு முன்பாக ஆண்டவரே, அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களிலே நீர் கொடுக்கலாம் என்று சொன்ன காரியங்களில் இந்த வருடத்தில் தானே கர்த்தாவே அதற்கு ஒரு பதில் கண்டு அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க நீர் கிருபை செய்தரல வேண்டும் என ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிற மக்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் மன மகிழ்ச்சியோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து முடிக்க கிருபை கொடுங்கப்பா. சகலத்தையும் நன்மைக்காய் நடத்த கழிவுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.